Hey peeps, this is Kavya and welcome to the second episode of my Polambal series. இது ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி இல்லை, பட் நிறைய நேரத்தில் எனக்கு தோணியிருக்கு. ஸோ அதை தான் நான் இங்கே சொல்கிறேன். சில நேரத்தில் சில மனிதர்கள், இந்த டைட்டில் கேட்டவுடனே உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க கண்டிப்பாக ஞாபகம் வந்திருப்பாங்க. மனுஷங்க எப்போதுமே ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ப்ரையாரிட்டிஸ் மாறும், பொறுப்புகள் மாறும், அவங்களோட அனுபவம், அவங்க அனுபவித்த வலிகள், அவங்க அனுபவித்த சக்ஸஸ், இது எல்லாமே ஒருத்தவங்களை மாற்றிட்டே இருக்கும். பட் அதுக்காக நம்ம அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க நமக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கல, டைம் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக நீ முன்ன மாதிரி இல்லை, நீ மாறிட்ட அப்படின்னு நம்ம ப்ளேம் பண்ணிட முடியாது. ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்பா அம்மா இருக்காங்கல்ல, நம்ம அப்பா அம்மா நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்மளை ரொம்ப செல்லமாக பார்த்துருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அது ஏன்னா நம்ம ஸ்பாயில் ஆயிடுவோமோ அப்படின்னு ஒரு பயத்தில் நம்மக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழித்து நம்ம மேரேஜ் ஆக போகுது அப்படின்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற அளவுக்கு இருப்பாங்க. அண்டு ஆஃப்டர் சம் இயர்ஸ் நம்ம டிஃப்ரெண்ட் ஃபேமிலியாக ஆகிட்டோம் அப்படிங்கும் பொழுது அப்போ ஒரு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த அப்பா அம்மாவுக்கும் சரி, அந்த பொண்ணுக்கும் சரி ப்ரையாரிட்டிஸ் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த டைமில் முன்னாடி இருந்த அதே ப்ரையாரிட்டிஸோ பொறுப்புகளோ நம்ம எதிர்பார்க்க முடியாது. அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கூல் காலேஜ் டைமில் நம்ம ஃபேமிலியோட ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு நினைப்போம். பட் நம்ம அதுக்கப்புறம் நம்ம பிரிஞ்சு வந்துட்டோம், வேறு ஊருக்கு போயிட்டோமோ, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பொறுப்பு இருக்கோ, ப்ரையாரிட்டிஸ் இருக்கோ, மேரேஜ் லைஃப், குழந்தைங்க, இப்படி வரும்பொழுது அகெயின் அந்த ஃப்ரெண்டுக்கு நம்ம அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ எல்லாருமே மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த டைமில் நம்ம போய் ஒரு மாதிரி ரொம்ப ஷாக் ஆகி, நீ இப்படி மாறிட்டியே, நீ இப்படி இருக்கியே, என் மேலே உனக்கு பாசம் இல்லை, நீ முன்ன மாதிரி இல்லை, அப்படிலாம் நம்ம யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. அவங்க மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, ஒரே இடத்துல நம்ம ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டுருந்தோன்னா அது நமக்கு தான் பிரச்சனை. அவங்க ஆல்ரெடி மூவ் ஆன் ஆகிருப்பாங்க. பட் நம்ம எனக்கு இந்த ஆள்னால் இப்படி தான், இந்த ரிலேஷன்ஷிப்னால் இப்படி தான், நான் இதே இடத்துல ஃப்ரீஸ் ஆகி நிற்பேன், நீயும் மூவ் ஆன் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது 2 பேருக்குமே பிரச்சனை. ஸோ அவங்க மூவ் ஆன் ஆகிட்டாங்கங்கிறத அக்செப்ட் பண்ணுறது தான் நல்லது. அதுதான் ரியல். ஸோ அந்த ரியாலிட்டியை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் வில் பி ஸோ ஈஸி. ஸோ தட்ஸ் இட் வித் டுடேஸ் பொலம்பல். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரிலேட் ஆணுச்சு அப்படின்னா உங்களோட ஸ்டோரியை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் see you in the next video. Bye bye.